பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. இந்த காலைவேளையில் உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு பேசுகிற ஆசீர்வாத மன்னா என்ற தேவனுடைய வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். பிரியமானவர்களே, உங்கள் சூழ்நிலைகளை இன்றைக்கு தேவன் மாற்றுவார். உங்கள் பிரச்சனைகளை தேவன் நிச்சயம் மாற்றுவார். உங்களுக்கு விரோதமாக இருக்கிற சகல சத்துருவின் திட்டங்களை தேவன் மாற்றி அமைப்பார். இழந்த எல்லாவித மேன்மைகளை, நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, பலனை கர்த்தர் திரும்ப கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்காக தேவன் பேசுகிற தீர்க்கமான வார்த்தையை பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். லூக்காவின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசித்து பாருங்கள். எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். ஹல்லேலூயா. கர்த்தர் உறவை புதுப்பிக்கிறவர். கர்த்தர் உங்களை இன்றைக்கு ஆசீர்வதிக்கிறது மாத்திரமல்ல, அவர் தம்மோடு சேர்த்து கொள்கிறவர். நாம் என்ன செய்ய வேண்டும்? திரும்பி வாருங்கள். கர்த்தர் பக்கம் திரும்பி வர தேவன் அழைக்கிறார். அன்றைக்கு ஒரு தகப்பனுடைய இளைய குமாரனை குறித்து தான் இந்த லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் இயேசு உவமையாக பேசுகிறார். அவன் தன் ஆஸ்திகளை பிரித்து கொண்டு தகப்பனுடைய அன்பை விட அவனுக்கு பணம், ஆஸ்தி, பொருள், இதெல்லாம் அவனுடைய சிநேகிதம், இதெல்லாம் முக்கியத்துவப்படுத்தி அவன் உலக அன்பிலே, உலக ஆசீர்வாதத்திலே அவன் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவனுடைய சுய பலத்திலே ஓடி சென்றான். அவன் தூர தேசத்துக்கு போன பொழுது எல்லாம் செலவழிந்தது என்று வேதம் சொல்லுகிறது. தன் ஆஸ்தி எல்லாம் பாவ வழியில் செலவழித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அதன் பிறகு அவன் இருந்த தேசத்திலே பஞ்சம் வந்தது. அந்த பஞ்சத்தில் அவன் மிகவும் வேதனைப்பட்டு அவன் ஆகாரம் இல்லாமல், ஒருவேளை சாப்பாடு இல்லாமல், அவன் பன்றிகளை மேய்க்கிற ஒரு கீழ்த்தரமான ஒரு வேலைக்கு அவனுக்கு அதை கூட கொடுக்கவும் ஆகாரம் இல்லாத ஒரு நிலைமையில பன்றிகள் சாப்பிடுகிற ஆகாரம் கிடைக்காமல் கஷ்டப்படுகிறான். இதை ஆண்டவர் இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே உணர்த்துகிறார். தேவனுடைய அன்பை விட்டு, தேவனுடைய வழிநடத்துதலை விட்டு, தேவனுடைய ரட்சிப்பை விட்டு, தேவனுடைய பராமரிப்பு, பாதுகாப்பு, தேவனுடைய ஆளுகை, தேவனை குறித்ததான ஒரு பக்தி வைராக்கியத்தை விட்டு நாம் இன்றைக்கு பணம், உலகம், மாம்சம் என்று சொல்லி நம்முடைய சுய வழியிலே புறப்பட்டு போகும் பொழுது கொஞ்ச காலம் ஆசீர்வாதம் தங்கி இருக்கும். தூர தேசம் என்று சொல்லுவது தேவனை விட்டது தூரமாய் கொண்டு போகிற பின்மாற்றத்தை குறிக்கிறது. இன்றைக்கும் அநேக வாழ்க்கையிலே கர்த்தரை விட்டு தூரமாய் போவதற்கு, கர்த்தரை விட ஆசீர்வாதங்களையும் அவருடைய மேன்மைகளையும் மாத்திரமே இன்றைக்கு பெற்றுக்கொள்ள விரும்புகிற கூட்டத்தை பார்க்கிறோம். ஆசீர்வாதம், பணம், செல்வங்கள், இவையெல்லாம் சுய பலத்திலே சம்பாதிக்க முயற்சிக்கிறோம். பிரியமானவர்களே, உங்களுடைய சுய வழியை விட்டு, உங்களுடைய சுய பலத்தை விட்டு நீங்கள் திரும்பி வாருங்கள். பஞ்ச காலத்திலே அவன் எல்லாம் இழந்தவனாய் காணப்பட்ட பொழுதுதான் புத்தி தெளிந்தது. அவன் திரும்ப தகப்பனிடம் வந்தான். வந்தவனுக்கு முழு மாற்றம். தகப்பன் மறுபடியும் சேர்த்து கொண்டான். அது மாத்திரமல்ல, அவன் அந்த குடும்பத்திலே இழந்ததை திரும்ப கொடுத்து மறுபடியும் மகன் என்ற ஸ்தானத்திலே அவனை உயர்த்தினான். பிரியமானவர்களே, நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாய் திரும்பவும் அவருடைய பாதத்துக்கு மாத்திரம் வந்தால் போதும். அவர் இந்த பூமியிலே வாழ்வதற்கேற்ற எல்லா நன்மைகளையும் திரும்ப கொடுப்பார். நீங்கள் இனி குறைவுபட்டு போவதில்லை. இனி நீங்கள் அழுது கொண்டு இருக்க வேண்டிய அவசியமில்லை. இனி கர்த்தருக்காக நீங்கள் பரிசுத்தமாய் வைராக்கியமாய் வாழ்வதற்கு ஒப்பு கொடுங்கள். உங்களுக்கு வேண்டியதை தேவன் திரும்ப கொடுப்பார். அவன் இழந்த அந்த குடும்பத்தின் ஒரு மேன்மை பாருங்கள். பாதரட்சை, மோதிரம், உயர்ந்த வஸ்திரம், இதெல்லாம் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், நன்மைகள், தேவன் கொடுக்கிற மேன்மைகளை குறிக்கிறது. கர்த்தருக்காக ஊழியம் செய்வதான பலனை குறிக்கிறது. மீண்டும் நீங்கள் திரும்பி வாருங்கள். கர்த்தர் உங்களை அழைக்கிறார். வாலிப பிள்ளைகள், திரும்ப வாருங்கள். தேவன் உங்களை மேன்மைப்படுத்துவார். இப்பொழுது ஜெபிப்போமா? பரலோக பிதாவே, ஒவ்வொரு குடும்பத்துக்காக இப்பொழுது ஜெபிக்கிறேன்.
உமது அன்பை விட்டு, உம்முடைய ஆண்டவரே மேன்மைகளை விட்டு, ஆவிக்குரிய வாழ்க்கை விட்டு தூரமாய் போய்க்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். இந்த நாளில கூட சொந்த குடும்பத்தை விட்டு, தகப்பன் தாயை விட்டு, ஆண்டவரே எங்கெல்லாம் ஆண்டவரே சுயமாக பின்மாற்றமாக பாவத்திலே விழுந்து சாபத்திலே விழுந்து ஓடிக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் விட்டு தூரமாக இருக்கிறவர்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஆண்டவருடைய அன்பை விட, சமாதான சந்தோஷத்தை விட, உலகத்தின் அன்பும் கெட்ட சிநேகிதங்களும் பாவங்களையும் தேடிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையும் அடிமைப்பட்டிருக்கிற நிலைமையிலிருந்து, பஞ்சத்திலிருந்து, பற்றாக்குறையிலிருந்து, எல்லாம் இழந்த நிலைமையிலிருந்து நீர் விடுவிக்கும்படி ஜெபிக்கிறேன். அன்பு தகப்பனே, ஒவ்வொருவரையும் நீர் திரும்பவும் கட்டி அணைத்து பக்கமாய் சேர்த்து கொண்டு இழந்த நன்மையை திரும்ப தாரும் என்று கேட்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். இப்பொழுது குடும்பத்தில் அன்பு, சமாதான, சந்தோஷம், மீண்டும் அந்த ஆவிக்குரிய பலன், அபிஷேகம், ஜெப வல்லமை, மீண்டும் உமக்காக எழும்பி பிரகாசிக்கிற மேன்மைகள் வரட்டும் என்று ஜெபிக்கிறேன். தேவன் அப்படி செய்வதற்காக நன்றி, நன்றி, நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கல்வாரி சிலுவையின் அன்பு ஒவ்வொருவரையும் நிரப்புவதற்காய் நன்றி. தடைகள் நீங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து அர்ப்பணிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. திரும்ப வாருங்கள். கர்த்தர் எல்லாவற்றிலும் மேன்மைப்படுத்துவார். ஆமென்.